அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது, இந்த பேப்பரை மடித்து மணிப்பரிசில் வைத்தாலோ இல்லைன்னு சொன்னால் உங்கள் பேக்கெட்டில் வச்சுருந்தாலோ உங்களை கண்டவர்களெல்லாம் வணங்குவார்கள். அப்படின்னா அது என்ன பேப்பர், என்ன மாதிரி பேப்பர், அதில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். இது ஒரு தாந்திரிக விஷயந்தான். தாந்திரிகம்னு சொன்னாலே ஒரு சின்ன விஷயம். அந்த எண்ணுக்கு அவ்வளோ சக்தி உண்டு. அந்த எந்திரத்துக்கு, அந்த பேப்பரில் ஒரு எந்திரம் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த எந்திரத்துக்கு ஒரு அதீத சக்தி உண்டு. இந்த எந்திரங்களை பழங்காலத்தில் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால், நம்ம தமிழ் எழுத்துக்களில் எழுதியிருப்பாங்க. அவங்க இந்த ஓலைகளில், இந்த காதோலை கருக்க முன்னாடி சொல்லக்கூடிய இடத்துல காதில் முன்னால் ஓலைகள் அணிஞ்சிருப்பாங்க. அதில் மந்திர வார்த்தைகள் எழுதின ஓலைகள் அணிஞ்சிருப்பாங்க. அதில் இந்த எந்திரங்கள் எழுதியிருப்பாங்க. அதாவது தமிழில் எழுதியிருப்பாங்க. அது எதுக்குன்னு சொன்னால், நம்மளை கண்டவங்க எல்லாமே எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால், அந்த காலத்தில் ராஜராஜாக்கள் எல்லாமே காதில் என்ன போட்டிருக்காங்களோ அதில் எந்திர வடிவங்களில் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தவங்க எல்லாமே நம்மளை பார்த்தாலே மயங்கணும், நமக்கு அடிமையாகி இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்களுக்காக இந்த எந்திரத்தை அணிஞ்சிருப்பாங்க. எந்திரம்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, எண் எந்திரம் தான். பழங்காலத்தில் என்ன பண்ணிருப்பாங்க, தமிழில் எழுதியிருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி நம்ம எண்களில் எழுதியிருக்கோம். இது எண்களில் எழுதினாலும் அதே பலன்களை கொடுக்கும். இல்லைனா நான் அந்த தமிழுடைய எந்திரங்கள் போட்டிருக்கேன், தமிழில் இருந்தால் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த எந்திரத்தையும் உங்களுக்கு படத்தில் காட்டியிருக்கிறேன். இதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது செய்ய வேண்டியது எப்படின்னு சொன்னால், ஏதாவது நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை நீங்கள் சுக்கிர ஓரைன்னு வரக்கூடிய சமயத்தில், வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர ஓரை சமயத்தில் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. வெள்ளை நிற பேப்பர், சின்ன பேப்பராக இருந்தால் போகிறோம். A4 4 மடிச்சிங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன துண்டு பேப்பர் வரும் பார்த்தீங்களா, அந்த பேப்பரை எடுத்து சிகப்பு இங்கு பேனாவால் நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த எந்திரத்தை எழுதுங்க. இந்த எண்கள் முதல்ல கட்டம் போட்டுக்குங்க. கட்டம் போட்டு இந்த எண்களை எழுதுங்க. எழுதிக்கிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன். இந்த மந்திரத்தை மட்டும் ஒரு 21 தடவை சொல்லி அந்த பேப்பரில் ஊதிக்கிட்டு, அந்த பேப்பரில் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், உங்ககிட்ட என்ன பொருள் இருக்கோ, ஜவ்வாது இருந்துச்சுன்னா ஜவ்வாது கொஞ்சம் போல் அதில் வச்சுக்கோங்க. இல்லைன்னு சொன்னால் அஷ்டகந்தம் இருந்துங்கன்னா அஷ்டகந்தத்தை லேசாக இந்த 4 முக்களை கூட லேசாக தொட்டு வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் மந்திரம் சொன்னாலே போதும். 21 தடவை மந்திரம் சொல்லி அதில் 21 தடவை ஊதுனா போதும். ஊதிக்கிட்டு அதை 4 துண்டாகவோ 5 6 எத்தனை துண்டாகவும் மடித்து உங்கள் பர்சுக்குள் வைக்கக்கூடிய அளவுக்கு பர்சுக்குள் வச்சாலும் சரிதான். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மேல் பாக்கெட் இருக்கு இல்லையா, மேல் பாக்கெட்டில் வச்சுருந்தாலும் சரிதான். மற்ற டைமில் வெளியே போகும்போது, நான் அந்த காரியத்துக்காக போகிறேன், போகக்கூடிய காரியம் வெற்றி ஆகணும் அப்படி சொல்லிட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்கள் காரியம் வெற்றி ஆகும். இல்லை வீட்டுக்கு வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த மடித்த பேப்பர் எடுத்து அப்படியே பூஜை ரூமில் வச்சுக்கோங்க. வைத்த பிறகு ஊதுபத்தி காட்டிட்டு எடுத்துகிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது எழுதும்போது ஊதுபத்தி காட்டிட்டு எடுத்துகிட்டு எழுதணும். இதெல்லாம் பழங்காலத்தில் அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற எந்திரம், அதாவது ஜன ஆகர்ஷண எந்திரம். இந்த எந்திரம் யாருக்கெல்லாம் தேவைப்படும்னு சொன்னால், வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு தேவைப்படும். இந்த மார்க்கெட்டிங் செய்வங்களுக்கு ஆட்களை பிடிப்பாங்க. எனக்கு என்னுடைய ப்ராடக்டை நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படி சொல்லக்கூடிய மக்களுக்கு தேவைப்படும். அதே போல் கடைகளில் வியாபாரம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவைப்படும். அதே போல் அரசியல் நிற்பாங்க, அவங்களுக்கு தேவைப்படும். அதே போல் பெரிய பெரிய பிரபலமாகணும்னு ஆசைப்படுவாங்க, நான் நடிகன் ஆகணும், நடிகனாகி பெரிய அளவில் வரணும், அவங்களுக்கும் தேவைப்படும். இந்த மாதிரி பெரிய பெரிய மக்கள் மத்தியில் யாரெல்லாம் பெரிய ஆளாக ஆகணுமோ அந்த அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற வைக்கக்கூடிய எந்திரம் தான் இந்த எந்திரம். இந்த எந்திரத்தோட இதுவே கூட்டுத்தொகை 64 வரும். அது என்னன்னு சொன்னால், இது ஜன ஆகர்ஷண எந்திரம், அதாவது ஜனங்களை நம்ம பக்கம் வசீகரிக்கக்கூடிய எந்திரம். இந்த எந்திரத்தை எழுதக்கூடிய முறை அதுதான். வெள்ளிக்கிழமை நாள் நீங்கள் சுக்கிர ஓரையில், பகலில் வரக்கூடிய சுக்கிர ஓரையாக இருந்தாலும் சரிதான், கிழக்கு நோக்கி அமர்ந்திருந்து ஒரு ஊதுபத்தியை மட்டும் வச்சுக்கிட்டு பேப்பரை கிழிச்சு அதில் சிகப்பு இங்கு பேனாவால் இந்த எந்திரத்தை அப்படியே எழுதிக்கிட்டு, உள்ள அஷ்டகந்தம் இருந்தால் அஷ்டகந்தம், இல்லைன்னா கொஞ்சம் போல் ஜவ்வாது எல்லாம் கொஞ்சம் அத்தரம் லேசை தடவிக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை ஒரு 21 தடவை, ஓம் நமோ கந்தர்வ தேவா சர்வஜனம் மம வசம் ஆகர்ஷய குரு குரு சுவாகா, இந்த மந்திரம் தான். இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு 21 தடவை சொல்லிக்கிட்டு நீங்கள் பேக்கெட்டில் மடித்து வச்சுட்டு எங்கே போனாலும் உங்களை கண்டவங்க எல்லாமே உங்கள்கிட்ட மயங்கி நின்ன மாதிரி, ஏதோ ரொம்ப நாள் பழக்கமானது போலவே உங்கள்கிட்ட ஃபீல் பண்ணி என்ன பண்ணுவாங்க, பேசணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப நேரம் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பழகினது போலவே ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு தோணும். உடனே உங்கள்கிட்ட பேசணும். அதாவது நீங்கள் எந்த இடத்துக்கு போனால், தனிமையில் போனால் கூட உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கிறது மாதிரி இந்த எந்திரம் ஏற்படுத்தும். இது நீங்கள் இந்த மாதிரி எந்திரங்கள் எழுதி இப்படி சாதாரணமாக எழுதினாலும் சரிதான். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மோதிரத்தில் இந்த மாதிரி எந்திரங்களை பதித்தாலும் சரிதான். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கழுத்தில் போடக்கூடிய லாக்கெட் இருக்கு இல்லையா, அந்த லாக்கெட்டில் டாலரில் இந்த மாதிரி எந்திரங்களை அணிஞ்சிக்கிட்டாலும் சரிதான். அது பெரிய அளவில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் அணிஞ்சிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதில் ஒன்லே அத்தர் வைக்கணும், இல்லைன்னு சொன்னால் அஷ்டகந்தம் வைக்கணும், இல்லைன்னா புனுகு ஜவ்வாது வைக்கணும். இந்த மாதிரி அந்த இடத்துல நறுமணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் போல் அப்படி கையில் வச்சுக்கிட்டு அது லேசாக அந்த மந்திரங்களை சொல்லி
நீங்கள் இந்த மந்திரம் தான் சொல்லணும். ஓம் நமோ கந்தர்வ தேவா சர்வஜனம் மம வசம் ஆகர்ஷய ஆகர்ஷய குரு குரு சுவாகா. இந்த மந்திரத்தை சொல்லி 21 முறை ஊதிக்கிட்டா போதும். ஊதிக்கிட்டு நீங்கள் எங்கே போனாலும் சரிதான், அந்த இடத்துல உங்களை சுற்றிய ஒரு கூட்டம் இருக்கும். எந்த வியாபாரத்துக்கு போனாலும் சரிதான், எங்கும் இல்லாத கூட்டம் உங்களை தேடி வரும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா இதை பழங்காலத்தில் உபயோகித்த எந்திரங்கள், அதை ராஜராஜாக்கள் யூஸ் பண்ண எந்திரம். அவங்கெல்லாம் காதில் அணிஞ்சிருப்பாங்க. காது இருக்குது பார்த்தீங்களா, காதில் அந்த கடுக்கன் மாதிரி போட்டிருப்பாங்க. எல்லாத்துலேயுமே எந்திரங்கள் எழுதப்பட்டிருக்கும். அவங்க போடக்கூடிய லாக்கெட் டாலரில் கூட எந்திரங்கள் போட்டிருப்பாங்க. அதாவது ஜன விஷயத்திற்காக வந்து எந்திரம், அதாவது மற்றவங்களை நடுங்க வைக்கிறது, சத்ருவை வந்து வசியம் பண்ணக்கூடிய எந்திரம். இந்த மாதிரி பல வகையான எந்திரங்கள் அவங்கள சுற்றி எல்லா விஷயத்துலையும் வச்சுருப்பாங்க அந்த எந்திரங்கள். அதனால தான் அவங்க வந்து ஒரு ஆளுமையில் இருக்க முடியுது. ஒரு பெரிய ஒரு ஆளுமையில் இருக்குன்னு சொன்னால், உலக மக்களை எல்லாம் நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரேன்னு சொன்னால், உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு சில எந்திர வேலைப்பாடுகள் இருந்தால் மட்டுமே தான் நிறைய விஷயங்களில் சாதிக்க முடியும், முன்னோக்கி செல்ல முடியும். அப்போ தான் தடைகள் எதுவுமே நம்மக்கிட்ட வராது. தடைகளை நம்மக்கிட்ட வர வைக்கக்கூடாது. வராமல் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் உண்மையிலே நீங்கள் நினைத்த இடத்தை அடைய முடியும். அதனால் வந்து இந்த விஷயம் வந்து உங்களுக்கு பயனுள்ள விஷயமா இருக்கும். நன்றி, வணக்கம். இதில் ஒரு பெரிய பெரிய விஷயங்கள், செலவுகள் எதுவுமே கிடையாது. பேப்பர்லேயே வைங்க, அந்த அளவுக்கு வேலை செய்யும் இந்த எந்திரங்கள். இது வந்து அனுபவத்தில் நிறைய இடத்துல நான் கண்ட அனுபவத்தில் உள்ள விஷயங்கள். நிறையா பேருக்கு சும்மா பேப்பரில் எழுதுங்க சரியாகுன்னு சொன்னால் உண்மையிலே அந்த காரியங்கள்லாம் சரியாகி நடந்திருக்கு. அதனால் இந்த விஷயங்களை பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம். தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.